வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் ஒரு 7-8 மாதமாக பாஜகவினுடைய ஒரு பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை எல்லாம் ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. ஆமாம், கொஞ்சம் மட்டுப்பட்டு இருந்தது. ஒருவேளை இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக கையை கட்டி இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறது, கீழே மேலே பொத்தி வாசிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. மற்றபடி பழையபடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி பழையபடி பாலியல் ஜல்சா கட்சியாக தமிழகத்தில் உலா விட்டது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பலவிதமான நடவடிக்கைகள் மூலமாக நமக்கு தெரிகிறது. ரொம்ப மனசாட்சிக்கு விரோதமான ஒரு சம்பவம். இது கோரமான ஒரு சம்பவமா இல்லை ரொம்ப கேவலமான ஒரு சம்பவமா, இப்படி இல்லாமல் மனிதர்கள் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவமா அப்படிங்கிறது தெரியல. அதாவது மதுரை மாவட்ட பாஜக பொருளாதார பிரிவு தலைவராம் எம்எஸ் ஷா. ஆமாம், அவர் குறிப்பிட்ட கல்லூரிக்கு தலைவராக இருந்திருக்கிறாரு. இவர் ஆல்ரெடி அதிமுகவில் முன்னாள் கவுன்சிலராக இருந்து இன்றைக்கி பாஜகவுக்கு மாறின ஒரு மனிதர். அவர் அப்படியே போயிருந்த சமயத்தில் ஒரு அடுத்தவனுடைய மனைவி ஒரு டச்சிங் ஏற்பட்டு மனைவியும் ஆட்டையை போட்டார், மகளையும் ஆட்டையை போட்டார். பாருங்கள், ஒரே கல்லில் 2 மாங்காயா என்னன்னு தெரியல. அதாவது ஒரு குடும்பத் தலைவன் தன்னுடைய மனைவி மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு போவார். மகளை பார்த்துக்கிடி, மகனை பார்த்துக்கிடின்னு போட்டு ஒப்படைச்சிட்டு அவர் சம்பாதிக்க போகிறார். அதுதான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மனைவியை துரோகம் செய்தால் என்ன செய்ய முடியும்? அதற்கு மகளையும் துரோகம் செய்ய சொல்லி மனைவியும் உடந்தையாக இருந்தால் ஒரு ஆண் என்னதான் செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என்ன புரியுதுங்களா? ஏதோ ஒரு கதை கூட சொல்லுவாங்க, கதை சொல்லக்கூடாது. ஆமாம், 9 பேரை ஏதோ இது கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட நிப்பாட்டிக்கும், அதுக்கு மேலே அந்த பேச்சு வேண்டாம். அப்போ நம்பிக்கை தானே வாழ்க்கையில் முக்கியம். மதுரையில் ஒரு ஆண் குடும்பத்தை தன் மனைவியிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறார். வேலைக்கு போகிறாரு, காலையில் போவார், அப்புறம் ராத்திரியில் வருவார். எல்லா ஆண்களும் செய்கிற விஷயந்தான். 9 மணிக்கு போய் சாயங்காலம் நைட்டு 7 மணிக்கு வந்தால் தான் எந்த ஒரு ஆணுக்கு மரியாதை வீட்டில். தெரிஞ்ச விஷயம். அப்போ தான் மனைவி இன்னுங்க இவ்வளோ நேரமாக சொல்லிவிட்டு அப்படியே நீவி நெடுப்பார். அந்த அடிப்படையில் ஒரு ஆண் மதுரையில் பண்ணக்கூடிய சமயத்தில் அவர் ரொம்ப நம்பிக்கையாக மனைவியோடு விட்டுட்டு போயிருக்கிறார். குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்கிற சமயத்தில் திடீர்னு என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருக்குள்ள ஒரு சந்தேகமாக என்னன்னு தெரியல, தன் மகளுடைய செல்ஃபோனை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். மகளுடைய செல்ஃபோனை என்னடா அது, இந்த பொண்ணுக்கு மட்டும் அடிக்கடி நிறைய மெசேஜஸ் வந்துக்கிட்டு இருக்கு, டொக்குன்னு அப்படி பதிவாகும் இல்லையா? பார்த்த உடனே ஒரு சந்தேகம், எடுத்து பார்த்துருக்கார். பார்த்த உடனே ஒரு நம்பரில் வந்திருக்கு. மற்றபடி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஆபாச உரையாடல்கள், ஆபாச வீடியோக்கள். ரொம்ப அதிர்ச்சி அந்த ஆணுக்கு. உடனே என்ன பண்ணியிருக்கார், தன்னுடைய மனைவிட்ட தான் கேட்க முடியும். அவள்கிட்ட தானே குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு ஒவ்வொரு ஆணும் போகிறோம். நம்ம என்னடி இந்த மாதிரி மகளுக்கு ஆபாச மெசேஜ் யாரோ ஒரு ஆள் அமைச்சிருக்காரு, எம்எஸ் ஷா அப்படிங்கிற அமைச்சிருக்கிறாரு. அதாவது மதுரை எஸ்எஸ் காலனியை சேர்ந்து எம்எஸ் ஷா அமைச்சிருக்கிறாரு. இது எவ்வளோ நாளாக நடக்குது? மற்றபடி உள்ளே போய் பார்த்தா ஆபாச படங்களும் அவர் அமைச்சிருக்கிறாரு. உண்மை புரியலையே, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்குற சமயத்தில் பொண்டாட்டி பயங்கரமாக நடுங்கியிருக்கா. 2 தட்டு தட்டியிருப்பார், 2 தட்டாமலாம் இருந்திருப்பார். தட்டி உதன்னு உதச்சி கேட்கக்கூடிய சமயத்தில் தானும் உடந்தை அப்படிங்கிற கான்செப்டு. மற்றபடி தன்னோடும் அந்த எம்எஸ்ஆ பாஜக பொருளாதார பிரிவு மாநில தலைவர் தொடர்பு அப்படிங்கிறதையும் அந்த அம்மா ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ரொம்ப ஒரே ஷேக் அந்த ஆணுக்கு. என்னடா அது, பொண்டாட்டியை நம்பி குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு போகிறோம், பொண்டாட்டியும் அடுத்தவன்கிட்ட படுத்து எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல், மகளையும் கூட்டிகிட்டு போயிருக்காளே அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டுட்டார். அதாவது அந்த எம்எஸ் ஷா என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய கடன் சம்மந்தப்பட்ட வகையில் இந்த அம்மா பேசியிருக்கும் போல இருக்குது. அதே நேரத்தில் அந்த அம்மா எவ்வாறு அந்த எம்எஸ் ஷாவுக்கு அறிமுகமானார் அப்படிங்கிறது தெரியல. போலீஸார் தான் விசாரித்து சொல்லணும். அறிமுகம் ஏதோ ஒரு வகையில் அந்த ஆணுடைய மனைவி அறிமுகம் ஆயிட்டாங்க.
அறிமுகமான உடனே டக்குன்னு ஏதோ பேசி கீசி பாலியல் வன்புணர்வு, அடிக்கடி உல்லாசம், பாலியல் எல்லாம் செக்ஸ் டார்ச்சர், மற்ற ஷோ உடல் உறவு எல்லாம் பண்ணி முடிச்சுக்கிட்ட சமயத்தில் அப்புறம் அந்த அம்மா ஏதோ கூப்பிடக்கூடிய சமயத்தில் டக்குன்னு அந்த அம்மாவோட வந்து மகள் வருவாங்க இல்லையா, அப்போ அந்த அம்மா மகளையும் வந்து ஒரு நோட்டை கண்ணை போட்ட உடனே அப்புறம் அதே சொல்லிட்டார், மகன் மேலே ஆசை இருக்குது அப்படின்னு சப்ஜெக்டில் இந்த அம்மாவும் அதுக்கு ஒத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் இந்த அம்மா வந்து பல விதமாக சொல்லியிருக்கிறாங்க, என் குடும்பத்தில் மிகப்பெரிய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கடன் பிரச்சனை நான் தீர்த்து வைக்க வச்சுட்டு அந்த பாஜக மாநில தலைவர் பொருளாதார எம்எஸ்ஆ வந்து ஒத்துருக்கிறார், ஒரு நம்பிக்கை துரோகமாக பண்ணியிருக்கிறார். உடனே அந்த அம்மாவை ஒத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, தான் மகளை கூட்டி கொடுத்துட்டாங்க. ஆமாம், பலவிதமான மகளை வந்து தாயை கூட்டி கொடுத்த சம்பவம் இது, ரொம்ப கேவலமான ஒரு சம்பவம். அப்புறம் அடிக்கடி பாலியல் வன்புணர்வு, அப்புறம் உடல் உறவு, உல்லாசம், அப்புறம் சொகுசு பங்களாவுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லுவாராம் அந்த பாஜக எம்எஸ் ஷா. உடனே கூட்டிகிட்டு போவாலாம் இந்த அம்மா. கூட்டிகிட்டு போனால் மகளையும் கூட்டிகிட்டு போனவுடனே அப்புறம் மகளையும் இப்போ உறவு கொள்வார், அப்புறம் அம்மாலே உறவு கொள்வார் இல்லையா. மகளே அப்புறம் மகனே அம்மாவே உடல் உறவு கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்க முடியுது, அப்புறம் மகளும் பண்ணக்கூடிய சமயத்தில் அம்மாலையும் போட்டுற வேண்டியதானே. அதான உண்மையான நிலைமை. 2 பேரையும் அப்படியே வச்சு ஓட்டிகிட்டு இருந்துக்கிறார் அந்த எம்எஸ் ஷா பாஜக. அப்புறம் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சமயத்தில் இந்த ஆண் வந்து அந்த அம்மாளுக்கு புருஷன், அந்த பொண்ணுக்கு இது அப்பன் தெரிஞ்சிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்காரு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். அது என்ன, அந்த எம்எஸ்ஆ இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கார், உன் பொண்ணுக்கு வந்து நான் வந்து 2 வீலர் வாங்கித்தரேன், உன் குடும்பத்தில் கடனையெல்லாம் அடைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக ஆசை வார்த்தை பேசி அந்த அம்மாளையும் போட்டிருக்கிறான், அந்த பொண்ணையும் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறார் அந்த எம்எஸ் ஷா. இதெல்லாம் தெரிஞ்சு அவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அங்கே உள்ள மதுரை இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இது வந்து போதிய ஆதாரமற்ற ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கு வந்து போதிய முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி போட்டு அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணி அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டார். இது வந்து அவருக்கு அந்த அப்பனுக்கு ஒத்துக்கலை, அந்த ஆணுக்கு ஒத்துக்கலை. அது எப்படிங்க, நாம் அந்த மெசேஜை படித்தவன் நான், ஆபாச ஷோன்ஸோ பண்ணியிருக்கிறாரு, பிடிக்கிறாரு, எல்லா ஷோன்ஸோ இருந்தது, என் மனைவியோடும் தொடர்பாக இருந்திருக்கிறாரு, மகளையும் தொடர்பு படுத்தி எல்லா வேலையும் செக்ஸ் டார்ச்சர்ஸ், உடலுறவு, மற்றபடி பாலியல் வன்புணர்லாம் செஞ்சுருக்கிறாரு, நீங்கள் இப்படி முகாந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுது. இப்படி இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஃபோக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் புகார் கொடுத்துட்டார். உடனே புகார் கொடுத்தோடனே அந்த சிறப்பு நீதி விசாரிக்கிற சமயத்தில் கட்டாயமாக இதற்கு முகாந்திரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் போலீஸ் விசாரிக்கிறது போது போலீஸுக்கு மீண்டும் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க. உத்தரவு கொடுத்தோடனே அது என்ன, அந்த கான்செப்ட் யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னா மதுரை தெற்கு மகளிர் காவல் நிலையம் இன்ஸ்பெக்டர் தீபாட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபோக்சோ நீதிமன்றம். ஏன்னா முதல் கொடுத்த இன்ஸ்பெக்டர் தான் அப்படி சொல்லிட்டார், முகாந்திரம் இல்லைன்னு சொல்லிட்டார். அது இந்நேரத்து என்ன, பாஜக அரசியல் நடந்ததா, இன்ஸ்பெக்டர் உடந்தையாக இருந்தாரா, எந்த அளவுக்கு அவர் உடந்தையாக இருந்தார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ இன்ஸ்பெக்டர் தீபா விசாரிக்கிற சமயத்தில் எல்லாத்துக்கும் முகாந்திரம் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறப்ப ஏன் முகாந்திரம் இல்லை அப்படிங்கிற கேள்வி வருதுல. அப்போ இன்ஸ்பெக்டர் உடந்தையா, பாஜகவுக்கு விலை போனாரா, பாஜக அந்த பொருளாதார மாநிலத்தில் எம்எஸ் ஷாவுக்கு அடிபணிந்து போனாரா, இல்லை அமௌண்ட்டு வாங்கிட்டு அறிக்கை தாக்கல் பண்ணாரா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள். இன்ஸ்பெக்டர் தீபா தான் இதை விசாரிக்கணும், அந்த இன்ஸ்பெக்டரையும் விசாரிக்கணும். எப்படி அவர் முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி போட்டு அந்த இதை வந்து புகார் மனுவை ஏற்றுக்காமல் தள்ளுபடி பண்ணியிருப்பார், அறிக்கை தாக்கல் பண்ணியிருப்பார். புரியுதுங்களா, நம்ம சப்ஜெக்ட் வருவோம். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் அப்போ தீபா என்ன பண்ணிட்டாங்க, விசாரிக்கிற சமயத்தில் கம்ப்ளீட்டு அவருடைய எம்எஸ் ஷா செல்ஃபோனே வாங்கி பார்த்துட்டாங்க. பார்க்குற சமயத்தில் கம்ப்ளீட் எல்லாமே சில தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அவர் அந்த நபர் வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பார். ஆனால் தொழில்நுட்பங்கிற கான்செப்ட் இருக்கிற சமயத்தில் கட்டாயம் இன்ஸ்பெக்டர் தீபா அதை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்த்தா ஆபாச வீடியோக்கள் எம்எஸ் ஷா வந்து மகளுக்கு அந்த அம்மாவுக்கு அனுப்பின ஆபாச வீடியோக்கள், ஆபாச உரையாடல்கள், எஸ்எம்எஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி இது வந்து கட்டாயமாக உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் தீபா அவங்க வந்து உறுதி செஞ்சு இன்றைக்கி வந்து 2 பேர்த்தையும் உள்ளே தள்ளியாச்சு. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு கூடுதல் சட்டம் போட்டு உடந்தையாக இருந்ததாக ஒரு பிரிவை சேர்த்து கூடுதலாக போட்டு எம்எஸ் ஷாவையும் அந்த நபருடைய மனைவி
2 பேர்த்தையும் இன்றைக்கி வந்து மதுரை சிறைச்சாலையில் வந்து கைது பண்ணி அடைச்சாச்சு. பாருங்கள் அந்த பொண்ணுனுடைய ஒரு நிலைமை. பாவம், உடல் கொல்லப்பட்ட ஒரு பெண், சின்ன பொண்ணுங்க பாவம். ஏன்னா ரொம்ப சின்ன பொண்ணு. போக்சோ சட்டத்தில் இவரை கைது பிடிச்சி போட்டால் தான் அப்புறம் அந்த அம்மாளுக்கும் அறிவில்லாத ஒரு தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் போயிட்டுருக்கு இல்லையா? ஆமாம், இப்படிலாம் ஒரு நடந்தது அப்படின்னா ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அந்த அவரை எவ்வாறு நம்பும் என்பதெல்லாம் விட அவர் மீது மக்கள் எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள். உண்மையிலே ஒரு குடும்பத்தை கெடுத்து நாசம் பண்ணிட்டானு மதுரை பாஜக அந்த எம்எஸ் ஷா. இப்போ பாருங்கள், அவர் அனாதை பாவம். அந்த ஆம்பளை வந்து பேர் சொல்லப்படாத ஒரு விஷயம், ஆம்பளை அனாதம். பொண்டாட்டி தூக்கி உள்ளே போட்டாங்க, எம்எஸ் ஷாவையும் உள்ளே போட்டாச்சு. இந்த பொண்ணுக்கு யார் இனிமேல் வந்து மறுவாழ்வு தருவா? கல்யாணம் வரக்கூடிய சமயத்து இதெல்லாம் வந்து வண்டவாளம் தாண்டவாளம் வருமா இல்லையா? ஒரு குடும்பத்தை குட்டிச்சவர் நாசம் பண்ணிட்டாங்க அந்த மதுரை பாஜக எம்எஸ் ஷா. இதையெல்லாம் விட இன்னொரு கொடுமை சமாச்சாரம் எப்படின்னா, இந்த 2 நாளைக்கு முன்னால் ஒரு சமாச்சாரம். கோவையில் அந்த உடையார் பாளையம் அப்படிங்கிற கான்செப்டில் பீஃப் கடை வைக்கக்கூடாதான். ரவி அப்படிங்கிற ஆபிதா அப்படிங்கிற 2 பேர் வந்து பீஃப் கடை வச்சு பொழைச்சிருக்கிறாங்க. ஆமாம், அதுக்குள்ளேயும் பிரச்சனை பண்ணி அங்கே பாஜக நிர்வாகி சுப்பிரமணியம் அப்படிங்கிற அந்த நபர் வந்து இட்லி தோசை கடை போடுங்கம்மா, பீஃப் கடை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை பண்ணி அது வழக்கு போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து போராட்ட மக்கள் பண்ணியிருக்காங்க. ஆதி திராவிட நல சங்கம் சம்மந்தப்பட்டவங்க, கட்சி சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தட்டு நிறையா மாட்டுக்கறியை கொண்டாந்து கோவை பாஜக அலுவலகத்துக்கு முன்னால் முற்றுகை போராட்டம், பாஜக அலுவலகத்துக்கு மேலே வீசி எறியுது மாட்டுக்கறியை அப்படிங்கிற போராட்டம் பண்ணக்கூடிய போலீஸார் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. இல்லை நட ஆரம்பிச்சிட்டாங்க. பாலியல் ஜல்சா கட்சி, மற்றபடி வந்து பீஃபு கூடாதுங்கிற கட்சிங்கிற மாதிரி இன்றைக்கி பாஜக தமிழகத்தில் போயிட்டுருக்கு. ஏன்னா வரக்கூடிய காலங்கள்லாம் வந்து எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. 5 வருஷம் இருக்குதுங்க. 2 வருஷம் 2 தடவை 10 வருஷம் முடிஞ்சாச்சு. 13வது தடவை முதல் வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் 5 வருஷத்தை எப்படி முடிக்க போகிறோம்? மேலிடம்ங்கிற ஒரு திமிரில் தானே இந்த மாதிரிலாம் மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம் நடத்திட்டு இருக்காங்க. உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியும். அநியாயமாக அந்த மதுரை சம்மந்தப்பட்ட ஒரு குடும்பத்தை கெடுத்து நாசம் பண்ணிட்டானுங்க. இந்த கோயம்புத்தூரில் அநியாயமாக ஒரு தம்பதி பொழைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு மாட்டுக்கறி கடை போட்டு பொழைச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதையும் பிரச்சனை பண்ணி வீட்டில் முடங்க வச்சிட்டாங்க. ஆமாம், இந்த மாதிரி நபர்களுக்கு தான் எப்படி தான் வந்து மனசு வருதோ தெரியல. உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். மக்கள் வந்து இதெல்லாம் வந்து போராடணும். நம்ம சமூக ஆர்வலர் போராடி இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இருந்தாலுமே வந்து இப்படிப்பட்டவளை இன்னும் திருந்துவார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.